வந்து பிசிஓஎஸ்னா என்ன, பிசிஓடினா என்னன்றத பார்ப்போம். நம்ம வந்து நிறைய இந்த பிசிஓஎஸ் அண்ட் பிசிஓடி ரெண்டு டெர்மினாலஜி இருக்கு. பட் அதுக்கான ஆக்சுவல் அர்த்தம் புரியறது இல்ல. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பிசிஓஎஸ்னா என்ன அப்படிங்கறத பார்ப்போம். பிசிஓஎஸ்ங்கிறது பாலிசிஸ்டிக் ஒவேரியன் சிண்ட்ரோம். ஸோ சிண்ட்ரோம் அப்படிங்கிறது நிறைய டிசீஸை வந்து ஒன்னா நம்ம வந்து கலெக்டிவா சொல்றதான் சிண்ட்ரோம்னு சொல்றோம். டிசீஸ் அப்படின்னா ஏதாவது ஒரு சிம்டம் தான் இருக்கும். ஸோ இப்போ உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, உங்களுடைய பிசிஓஎஸ் அப்படிங்கிறது பாலிசிஸ்டிக் ஒவேரியன் டிசீஸ்னு வச்சுப்போமே. ஸோ அதுல நிறைய சிம்டம்ஸ் இருக்கு. அந்த டிசீஸ்லயே வந்து ஒரு சிம்டம்க்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து பிசிஓஎஸ் வந்து டைப்ஸ் நம்ம சொல்லலாம். ஸோ கிளாசிக் பிசிஓஎஸ்ல பாத்தீங்க அப்படின்னா அந்த ஓவரிஸ்ல வந்து நீர் கட்டி இருக்கும் அண்ட் சைக்கிள்ஸும் ரெகுலரா வராது. ஸோ அதை வந்து நம்ம கிளாசிக் பிசிஓஎஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அதே மாதிரி ஒரு சில பேருக்கு இந்த எக்ஸ்ட்ரா ஹேர் க்ரோத் இருக்கும், ஃபேஸ்லயா இருக்கட்டும் இல்ல உடம்பு முழுக்கவா இருக்கட்டும், மென் மாதிரி வந்து அவங்களுக்கு ஹேர் க்ரோத் இருக்கும். ஸோ அதை வந்து ஹிர்சுட்டிக் பிசிஓஎஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி ஒன்னு சைக்கிள் இரெகுலரா இருக்கிறது, இல்லைன்னா வந்து ஸ்கேன் மூலமா சிஸ்ட் இருக்கு ஓவரிஸ்லன்னு கண்டுபிடிச்சாச்சு, அப்படி இல்லைன்னா வந்து இந்த மாதிரி மேல் பேட்டர்ன் இருக்கு, இந்த மாதிரி நிறைய சிம்டம்ஸ் இருந்தா அதை வந்து பிசிஓஎஸ்ன்னு சொல்லுவோம். இப்ப இதுவே இதுல ஏதாவது ஒரு சிம்டம் தான் இருக்கு அப்படின்னா அதை வந்து பிசிஓடின்னு சொல்றோம். ஸோ இப்போ இந்த டைப்ஸ்லயே வந்து பாத்தீங்கன்னா நிறைய இருக்கு. இப்போ இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் பிசிஓஎஸ்னு ஒண்ணு இருக்கு. அதே மாதிரி வந்து ஆண்ட்ரோஜெனிக் பிசிஓஎஸ், இப்ப சொன்னேன் இல்லையா அந்த ஹேர் க்ரோத் எக்ஸ்ட்ராவா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அது வந்து ஆண்ட்ரோஜெனிக் பிசிஓஎஸ். சில பேர் வந்து பாத்தீங்கன்னா மேரேஜ் ஆன உடனேவே வந்து ஃபேமிலியை பிளான் பண்ணணும், சரி ஒரு 1 or 2 years கழிச்சு நம்ம வந்து பேபி பிளான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓரல் கான்ட்ராசெப்டிவ் பில்ஸ் வந்து போடுவாங்க. ஸோ அது ஒரு 2 years கழிச்சு ஸ்டாப் பண்ணிட்டு ஓகே நம்ம வந்து இப்போ பேபி பிளான் பண்ணலாம்னு சொல்லும் போது பாத்தீங்கன்னா ஹார்மோன் வந்து அதுக்குள்ள இம்பேலன்ஸ் ஆக ஆரம்பிச்சிருக்கும். ஸோ அதை வந்து ஓசிபி பிசிஓஎஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது ஓரல் கான்ட்ராசெப்டிவ் பில்ஸ்னால வர எஃபெக்ட்னால உங்களுக்கு வந்து அந்த பிசிஓஎஸ் வரும். ஸோ நம்ம ஒரு பிசிஓஎஸ் நீங்க அட்ரஸ் பண்ணணும் அப்படின்னா முதல்ல நீங்க எந்த டைப் ஆஃப் பிசிஓஎஸ் இல்ல பிசிஓடினால அஃபெக்ட் ஆயிருக்கீங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரியான உணவு முறையா இருக்கட்டும் இல்ல வாழ்க்கை முறையா இருக்கட்டும் அதை வந்து நம்ம சரி செய்யணுமே தவிர, ஜெனரலா வந்து ஒரு இரகுலர் சைக்கிள் வந்துருச்சு, எனக்கு வந்து பிசிஓடி இருக்கு, எனக்கு வந்து பிசிஓஎஸ் இருக்குன்னு நீங்களா வந்து ஒரு அசம்ஷன் பண்ணாம ப்ராப்பர் டயக்னோசிஸ் மூலமா என்ன டைப் ஆஃப் பிசிஓஎஸ்னால உங்களுக்கு வந்து நீங்க அஃபெக்ட் ஆயிருக்கீங்க, இது முதல்ல பிசிஓஎஸ் தானா இல்ல சிம்பிளா ஒரு இரகுலர் சைக்கிள்ஸ் தானா அப்படிங்கறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரியான ப்ரிசைஸ் டயட்ரி இன்டர்வென்ஷனோ இல்ல ப்ரிசைஸ் லைஃப் ஸ்டைல் இன்டர்வென்ஷனோ நம்ம வந்து பண்ண முடியும். இர்ரெகுலர் சைக்கிள்ஸ் அப்படின்னாலே அது ஹார்மோன் இம்பேலன்ஸ்னால மட்டும்தானா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. எல்லா இர்ரெகுலர் சைக்கிள்ஸும் ஹார்மோன்ஸ்னாலதான், ஹார்மோன்ஸ் ஒழுங்கா இல்ல ஏதோ ஒரு ஹார்மோன் ஜாஸ்தியாவோ குறைவாவோ இருக்கிறதுனாலதான் வருதுன்னா கிடையாது. இர்ரெகுலர் சைக்கிள்ஸ் ஈவன் சிம்பிள் ஊட்டச்சத்து குறைபாடுனால கூட இருக்கலாம், நியூட்ரிஷன் டெஃபிஷியன்சினால கூட வரலாம். ஸோ சில எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பெண் வந்து அனிமியானால சஃபர் ஆறாங்கன்னு வச்சுப்போம். அனிமியான்றது என்ன, ஹீமோகுளோபின் கவுண்ட் கம்மியா இருக்கிறது, ஆர்பிசி கம்மியா இருக்கும். ஸோ இவங்களுக்கு வந்து இரும்பு சத்து குறைபாடுனாலையும் அனிமியா இருக்கலாம், இல்ல வைட்டமின் B12 ஃபோலிக் ஆசிட் இந்த டெஃபிஷியன்சினாலையும் அனிமியா வரலாம். இப்போ என்ன ஆகும் அப்படின்னா உடம்புலயே போதுமான அளவு ரத்தம் இல்ல, பத்தல, ஆல்ரெடி உடம்பு வந்து சென்ஸ் பண்ணுது ஓகே எங்களுக்கு ஆல்ரெடி ஹீமோகுளோபின் கம்மியா இருக்கு அப்படின்னும் போது உங்களுக்கு மாசம் மாசம் வரக்கூடிய அந்த மென்ஸ்ட்ருவல் ஃப்ளோ வந்து பாத்தீங்கன்னா ஒன்னும் ரொம்ப கம்மியா இருக்கும். இல்ல அப்படின்னா இந்த மென்ஸ்ட்ருவல் ஃப்ளோனால ஏற்படக்கூடிய பிளட் லாஸ் நம்ம தவிர்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு பாடி என்ன பண்ணும்னா அது ஒரு மெக்கானிசம் கிரியேட் பண்ணும். ஸோ இப்போ இதனால என்ன ஆகும், உங்களுக்கு மாசம் மாசம் வரக்கூடிய சைக்கிள்ஸ் வந்து ஸ்டாப் ஆகும். இப்போ இமேஜின் பண்ணுங்களேன், உங்க வீட்டுல ஆல்ரெடி வந்து ஒரு செலவு, பெருசான ஒரு செலவு வரப்போகுது, பட் உங்ககிட்ட ஆல்ரெடி கம்மியா தான் காசு இருக்கு அப்படின்னும் போது நீங்க என்ன பண்ணுவீங்க, முடிஞ்ச அளவு அந்த வர செலவையுமே வந்து கட்டுப்படுத்த ட்ரை பண்ணுவீங்க இல்லையா. சோ அது இருக்கிற காசுக்குள்ள நம்ம என்ன பண்ண முடியுமோ அதை தான் பண்ணணும் அப்படின்னு. அதே மாதிரிதான் உங்க உடம்பும், இப்போ போதுமான அளவு என்கிட்ட ரத்தம் இல்லை அப்படின்னா எதுக்கு தேவையில்லாம அந்த லாஸ், எதுக்கு தேவையில்லாம அந்த மென்ஸ்ட்ருவல் ஃப்ளோவா விடணும் அப்படின்ட்டுன்னு உங்க உடம்பு வந்து என்ன பண்ணும், சைக்கிள்ஸை இர்ரெகுலர் ஆகும். சரி ஓகே இந்த மாசம் வேண்டாம், அடுத்த மாசம் வந்து நம்ம ஃப்ளோ கொடுப்போம், இந்த தடவை வந்து ரத்தத்தை சேமிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வைக்கும். ஸோ இது வந்து அனிமியா இருந்தாலும் உங்களுக்கு சைக்கிள்ஸ் இர்ரெகுலர் ஆகும். அதே மாதிரி ஃபோலிக் ஆசிட் B12 எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுடைய அந்த எக் இருக்கு இல்லையா, அது வந்து ப்ராப்பரா மெச்சூர் ஆகணும் அப்படின்னா உங்களுக்கு அந்த ஃபோலிக் ஆசிட் B12 இருந்தா தான் ப்ராப்பரா மெச்சூர் ஆகும். அது ஒழுங்கா வளரவே இல்லை அப்படின்னா அது வந்து உங்களுக்கு அந்த மந்த்லி சைக்கிளா வரும்போது அது ரப்சர் ஆகி வெளியில வரும்போது அது வளரவே இல்லை, நான் அப்படி ரப்சர் பண்றதுன்னு சொல்லிட்டு அதனாலையும் உங்களுக்கு சைக்கிள்ஸ் வந்து இர்ரெகுலர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ சிம்பிளா நீங்க வந்து ஒழுங்கா சாப்பிட்டீங்க, இந்த குறைபாடு எல்லாம் இல்ல, சோ இதெல்லாம் எப்படி கண்டுபிடிப்பீங்க, சோ இதெல்லாம் வந்து ஒரு பிளட் டெஸ்ட் பண்ணணும். உங்களோட ஹீமோகுளோபின் எவ்வளவு இருக்கு, உங்களோட ஆர்பிசி எப்படி இருக்கு, ஃபோலிக் ஆசிட் எவ்வளவு இருக்கு உங்களோட ரத்தத்துல, B12 எவ்வளவு இருக்கு, சோ இதெல்லாம் பார்த்துட்டு
சப்போஸ் இதுல குறைபாடு இருக்குன்னா ப்ராப்பரா ஒரு டயட்டிஷியனை போய் பாருங்க. நீங்க வந்து உடனே சப்ளிமெண்ட்டுக்கு போகணும், மாத்திரை போடணும் கிடையாது. நீங்க கரெக்டா சாப்பிட்டீங்கனாலே சாப்பாடு மூலமாவே இதெல்லாம் வந்து சரி செய்ய முடியும். நிறைய டைப்ஸ் ஆஃப் பிசிஓஎஸ் இருக்கு அப்படின்னா அதுல ஒன்னு பர்டிகுலரா வந்து நான் கொஞ்சம் டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ண விரும்புறேன். ஸோ இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் பிசிஓஎஸ், ஏன்னா என்னுடைய பிராக்டிஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் பிசிஓஎஸ் கொஞ்சம் ரொம்ப காமனா பாக்குறேன். எனக்கு கிட்ட வர கிளைண்ட்ஸ்ல வந்து இது கொஞ்சம் ரொம்ப காமனா இருக்கும்னு வச்சுக்கலாமே. ஸோ இப்போ இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் பிசிஓஎஸ் ஏன் வருது? முதல்ல இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்னா என்ன? ஸோ இன்சுலின் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும், சர்க்கரையை ரெகுலேட் பண்ற ஒரு ஹார்மோன். நிறைய பேர் நினைச்சிருப்பீங்க என்ன இன்சுலினுக்கும் சுகருக்கும் தானே கனெக்ஷன், இது எங்க வந்து சைக்கிள்ல கனெக்ட் ஆகுது அப்படின்னு. ஸோ முதல் விஷயம், இன்சுலின் வந்து வெறும் சுகரை கண்ட்ரோல் பண்றது மட்டும் கிடையாதுங்க. இன்சுலின் வந்து மற்ற ஹார்மோன்ஸோடையும் கூடி பேசும். ஸோ அதுல வந்து நம்மளுடைய ரீப்ரொடக்டிவ் ஹார்மோன்ஸையும் வந்து அது பெரிய லெவல்ல இம்பாக்ட் பண்ணுது. ஸோ இப்போ இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்னா என்ன? உடம்புல போதுமான அளவு இன்சுலின் சுரப்பு இருக்கும், ஆனா அந்த இன்சுலினால ஒழுங்கா வேலை செய்ய முடியாது. ஒரு உள்ளிருப்பு போராட்டம் மாதிரி வச்சுக்கோங்களேன். ஒரு கம்பெனிக்குள்ள எம்ப்ளாயிஸ் எல்லாம் ஸ்ட்ரைக் பண்றாங்க, நாங்க வேலை செய்வோம் ஆனா பொருள் வெளியில போகாது. அந்த மாதிரி இந்த இன்சுலின் வந்து ப்ரொடியூஸ் ஆகும், ஆனா உங்களுக்கு வந்து அந்த இன்சுலினோடைய வேலை வந்து நடக்காது. ஃபங்க்ஷன் ஆஃப் இன்சுலின் நடக்கவே நடக்காது. ஏன் அப்படின்னா இந்த செல்ஸ் எல்லாம் வந்து ஒரு மாதிரி ரெசிஸ்ட் ஆயிருக்கும். இந்த இன்சுலின் வந்து போய் செல்ஸ் கிட்ட பேசும், இந்த மாதிரி வந்து கதவு தரங்க, சுகர் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த சுகரை வந்து கொண்டு போய் செல்ஸ்குள்ள தள்ளுறதோடைய வேலை வந்து இன்சுலின் பார்த்துக்குது. இன்சுலின் வந்து ஒரு கோட் நம்பர் மாதிரி போயிட்டு செல்லை வந்து நாக் பண்ணிட்டு, இதுதான் வந்து உங்களுடைய சுகர், கொஞ்சம் தரங்க. ஸோ செல் வந்து திறக்கணும். ஸோ இந்த லாக் அண்ட் கீ சிஸ்டம்ல ப்ராப்ளம் இருந்ததுன்னா அதை வந்து இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் சொல்றோம். இப்ப என்ன ஆகும் அப்படின்னா ரத்தத்துல இருக்கக்கூடிய சர்க்கரை வந்து செல்ஸ்குள்ள போகி அது வந்து எனர்ஜியா கன்வெர்ட் ஆகி நம்ம எரிச்சு தள்ளுறோம். ஸோ நம்ம பிசிக்கலா ஆக்டிவா இருக்கிறதுக்கும் சரி, இப்ப நம்மளோட இன்டர்னல் ஆர்கன்ஸ் வேலை செய்யறதுக்கும் சரி, இதுக்கெல்லாம் வந்து சுகர் தேவை. சுகர் வந்து எதுக்கு தேவை? எனர்ஜிக்காக தேவை. ஹார்ட் பீட் பண்ணணும்னா அந்த மசில்ஸ்க்கும் நம்மளுக்கு வந்து ஃபியூவல் வேணும் இல்லைங்களா? ஸோ அதுக்கு வந்து இந்த சுகர் வந்து தேவைப்படுது. ஸோ இப்போ என்னுடைய செல்ஸ் எல்லாமே வந்து திறக்க மாட்டேங்குது கதுவை. ஸோ சுகர்ஸ் வந்து ரத்தத்திலேயே நிக்குதுன்னா அந்த அந்த மாதிரி வைக்க முடியாது. உடம்புக்குன்னு ஒரு கண்டிஷன் இருக்கு, இந்த இவ்வளவு லெவல் தான் நான் வந்து சுகர் மெயின்டைன் பண்ணணும். இப்போ ஃபாஸ்டிங்ல இருக்காங்கன்னா ஒரு 80-90 பாயிண்ட் அந்த அளவு வரைக்கும் தான் நான் சுகரை வச்சுக்கணும். பேலன்ஸ் அப்ப என்ன பண்றது? ரத்தத்திலையும் இருக்க வைக்க முடியாது, செல்ஸ்குள்ளேயும் போக மாட்டேங்குது. ஸோ என்ன ஆகும் அடுத்தது அப்படின்னா உங்களுடைய சுகர்ஸ் எல்லாம் வந்து ஃபேட்டா கன்வெர்ட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இந்த ஃபேட் வந்து கன்வெர்ட் ஆனதுக்கு அப்புறமா இந்த ஃபேட் வந்து ஃபேட் டிஷ்யூஸா மாறுது. உடனே கொலஸ்ட்ரால் ஏறுமான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. கொலஸ்ட்ரால் அதுக்கப்புறமா ஏறும். முதல்ல வந்து ஃபேட் டிஷ்யூஸ் இதெல்லாம் போய் செல்ஸ்ல போய், அதாவது மசில்ஸ்ல போயிட்டு ஃபேட்டா கன்வெர்ட் ஆகி போய் உட்காந்துக்கும். ஸோ இப்போ இந்த ஃபேட் டிஷ்யூ உங்களுக்கு அதிகமாக அதிகமாக என்ன ஆகும் அப்படின்னா ஈஸ்ட்ரஜன் ப்ரொடக்ஷன் அதிகமாகும். ஸோ ஈஸ்ட்ரஜன் வந்து பாத்தீங்கன்னா இதுதான் வந்து உங்களுடைய ஃபர்ஸ்ட் இம்பேலன்ஸை கிரியேட் பண்ற ஒரு ஹார்மோனே. ஈஸ்ட்ரஜனுடைய வேலை, ஆக்சுவல் வேலை வந்து நம்மளுடைய பெண்மைக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம பிரெஸ்ட் ஃபங்க்ஷனிங், பிரெஸ்ட் வளர்ச்சியா இருக்கட்டும், growth டெவலப்மெண்ட், அதே மாதிரி வந்து நம்ம வந்து ஃபெமினைனா தெரியறதுக்கா இருக்கட்டும், நம்மளோட சைக்கிள்ஸ் ரெகுலரா இருக்கிறதுக்காகட்டும், இதுக்கு எல்லாமே ஈஸ்ட்ரஜன் தேவை. ஆனா எதுவுமே அளவுக்கு மீறினால் அமுதமும் நஞ்சுன்ற மாதிரி ஈஸ்ட்ரஜன் வந்து ஒரு லெவல் வரைக்கும் தான் சுரக்கணும். பட் இந்த ஃபேட் டிஷ்யூஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்ட்ரஜன் அதிகப்படியா சுரக்கிறதுக்கான ஒரு சோர்ஸ். ஸோ நீங்க அதிகமா வந்து உணவு முறையில வந்து சுகர் இல்ல மைதா இந்த மாதிரியான கார்போஹைட்ரேட் அதிகமா இருக்கிற உணவு எடுக்கிறீங்க, உடல் உழைப்பு பெருசா ஒன்றும் இல்லை அப்படின்னா இந்த ரத்தத்துல இருக்கக்கூடிய சர்க்கரை வந்து கொழுப்பா மாதிரி, கொழுப்பு சதையா மாறி இது வந்து ஈஸ்ட்ரஜனை அதிகப்படுத்துது. ஸோ ஈஸ்ட்ரஜன் அதிகமாச்சுன்னா உங்களுடைய அந்த எக்ஸ் இருக்கு இல்லைங்களா, ஓவரிஸ்ல இருக்கக்கூடிய கருமுட்டைகள் எல்லாமே வந்து அதிகமா வந்து ப்ரொடியூஸ் ஆக ஆரம்பிக்கும். ஆனா அதால ஒழுங்கா மெச்சூர் ஆக முடியாது. ஸோ அது மெச்சூர் ஆகாததுனாலதான் பாத்தீங்கன்னா நீர்க்கட்டி வந்து உங்களுடைய ஓவரிஸ்ல ஸ்கேன்ல கிளியரா தெரியும். ஸோ இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்க்கும் ஈஸ்ட்ரஜனுக்கும் மிக நெருங்கிய தொடர்பு இருக்கு. நீங்க உணவு முறையிலையும் சரி, உங்களுடைய உடற் உழைப்புலையும் சரி, இதுல சேஞ்சஸ் கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் பிசிஓஎஸ்ல இருந்து ஈஸியா வெளியில வந்துடலாம். ஸோ அதுக்கு முதல்ல நீங்க எந்த டைப் ஆஃப் பிசிஓஎஸ்னால எஃபெக்ட் ஆறீங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும். அண்ட் இதனாலதான் பாத்தீங்கன்னா ஒல்லியா இருக்கிறவங்களுக்கும் பிசிஓஎஸ் வருது. இப்ப குண்டா இருக்கிறவங்களுக்கு தான் வரணும்ன்றதுல, ஒல்லியா இருக்கிறவங்களுக்கும் பாத்தீங்கன்னா பாடி காம்போசிஷன் நம்ம பார்த்தோம்னா அவங்களுக்கு வந்து மசிலை விட ஃபேட் டிஷ்யூ அதிகமா இருக்கும். வெயிட் கரெக்டா தான் இருப்பாங்க, ஆனா அந்த காம்போசிஷன் வந்து பாத்தீங்கன்னா இம்பேலன்ஸ்டா இருக்கும். ஸோ அதனாலதான் அவங்களும் வந்து இரகுலர் சைக்கிள்ஸ்னால எஃபெக்ட் ஆறாங்க. ஸோ இதுதான் வந்து நீங்க புரிஞ்சுக்கணும், இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்க்கும் உங்களுடைய சைக்கிள்ஸ்க்கும் உள்ள தொடர்பு. ஸோ இதனாலதான் வந்து ரொம்ப மைதா சாப்பிடாதீங்க, ரொம்ப ரீஃபைன்டு ஃபுட்டு சாப்பிடாதீங்க அப்படிங்கிறத வந்து திரும்ப திரும்ப சொல்றோம். அண்ட் ஆக்டிவா இருங்க சொல்றதுக்கான காரணமும் இதுதான்.
நம்மளுக்கு வந்து எங்கெங்கெல்லாம் தப்பு பண்றோம் அப்படிங்கிறது சில பேருக்கு தெரியும், சில பேருக்கு தெரியவே தெரியாது எதனால சைக்கிள் இர்ரெகுலர் ஆச்சு, ஏன் இர்ரெகுலர் ஆச்சு. அப்போ வந்து நம்ம அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் எடுத்து பார்க்கும்போது ஒரு சில ஹேபிட்ஸ், ஒரு சில பழக்க வழக்கங்கள் வந்து அவங்கள வந்து ஏதோ ஒரு வகையில ஒரு ஹார்மோன் இம்பேலன்ஸை கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலையை அமைச்சிருச்சு. இப்ப எக்ஸாம்பிள், எல்லாருக்குமே தெரியும் நேரத்துக்கு தூங்கினா நம்மளுக்கு வந்து ஹெல்த் வந்து பெட்டரான ஸ்டேட்டஸ்ல தான் இருக்க போகுதுன்னு. ஆனா நேரத்துக்கு தூங்குறது இல்ல. ஒரு சில பேருக்கு வேலை நிமித்தமா முடிச்சிட்டு இருக்காங்கன்னா அது தட்ஸ் அ டிஃப்ரெண்ட் ஸ்டோரி. பட் மெஜாரிட்டி ஆஃப் அஸ் நம்மளுக்கு வந்து நேரத்துக்கு தூங்கறதுக்கான பவர் இருக்கு. பட் நம்ம என்ன பண்றோம், ஃபோன் பாக்குறோம், இல்ல ஓடிடில ஏதாவது படம் பார்த்துக்கிட்டு இருக்கோம், ஏதோ ஒண்ணு பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஸோ டே இன் அண்ட் டே அவுட் நான் சாய்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கேன், நான் சூஸ் பண்றேன். எனக்கு நேரத்துக்கும் தூங்குறதுக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு, இல்ல கொஞ்ச நேரம் மொபைல் பார்த்துட்டு தூங்குறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு, இல்ல அடுத்தடுத்து நான் வீடியோஸோ கேம்ஸோ நான் பார்த்துட்டு போயிட்டே இருக்கிறதுக்கும் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. எல்லாமே என்னோட ஃப்ரீ வில் தான். யாருமே வந்து நம்மள வந்து மிரட்ட போறது இல்லை, இல்ல நீங்க இந்த டைமுக்கு தான் தூங்கணும்னு சொல்ல போறது கிடையாது. பட் நான் சூஸ் பண்றேன். ப்ராப்ளம் என்னன்னா என்னோட ஃப்ரீ வில் வச்சு நான் சூஸ் பண்ணும்போது சந்தோஷமா இருக்கு. பட் அதோட கான்சிக்வன்சஸ் வரும்போது எனக்கு அந்த கான்சிக்வன்சஸை வந்து ஃபேஸ் பண்றதுக்கு விருப்பம் கிடையாது. அதே மாதிரிதான் உணவும். இப்ப நான் வந்து இன்னைக்கு நான் காலையில உணவு இதுதான் நான் சாப்பிட போறேன் அப்படின்னு நான் சூஸ் பண்ணலாம். அது இட்லியோ தோசையோ சட்னியோ சாம்பாரோ வாட் எவர், உங்களுக்கு அந்த சாய்ஸ் இருக்கு. இல்ல நான் வந்து இப்போதைக்கு ஸ்கிப் பண்ணிட்டு நான் ஒரு 11 o'clock போல ஏதாவது ஒரு பஜ்ஜி டீ அந்த மாதிரி வாங்கி சாப்பிட்டுக்கிறேன், இல்ல ஒரு பஃப் வாங்கி சாப்பிட்டுக்கிறேன், அப்படிங்கிறது உங்களுடைய சாய்ஸ். அகைன் உங்களை யாருமே வந்து மிரட்ட போறது கிடையாது, நீங்க இப்படிதான் சாப்பிடணும் 11 மணிக்கு தான் சாப்பிடணும்னு சொல்லல. சோ இது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய கான்சியஸ் சாய்ஸ் தான். சோ நீங்க முதல்ல வந்து எவ்வளவு கான்சியஸா இருக்கீங்க ஒவ்வொரு சாய்ஸ்லயும். நான் இன்னைக்கு வந்து நடக்கணுமா, இல்ல வண்டி எடுத்துட்டு போகணுமா, இல்ல லிஃப்ட்டை யூஸ் பண்ணணுமா, படிக்கட்டை யூஸ் பண்ணணுமா, இது எல்லாமே என்னுடைய பவர்ல தான் இருக்கு. யோசிச்சு பாருங்களேன். இப்ப டெய்லி வந்து ஒரு மூணாவது மாடியில உங்களோட ஆஃபீஸ் இருக்கு, இல்ல உங்க வீடு இருக்கு அப்படின்னு வச்சுப்போம். உங்களுக்கு லிஃப்ட் வசதியும் இருக்கு. நீங்க ஜஸ்ட் அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு ஒரு 4 தடவை இறங்கி ஏறுவீங்க அப்படின்னா அதுல அட்லீஸ்ட் 2 தடவை நீங்க படிக்கட்டை யூஸ் பண்ணலாமே, ஒரு 2 தடவை லிஃப்ட்டை யூஸ் பண்ணிக்கலாமே. 30 நாள்ல நீங்க எத்தனை தடவை மாடிப்படி ஏறி இறங்கியிருப்பீங்க? அது எவ்வளவு பெரிய ஒரு இம்பாக்ட கிரியேட் பண்ணும் உங்களுடைய உடம்புல. இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஹேபிட் ஃபார்மேஷன்ல தான் வருது, பிஹேவியர் சேஞ்ச். நீங்க ஒரு உணவை சாப்பிடுறீங்க, எனக்கு லேட் நைட் நான் முடிச்சிட்டு இருக்கேன், காலையில எழுந்தவொடனே இரிட்டேட்டடா நான் எழுந்துக்கிறேன். அப்ப எப்படி எனக்கு உணவை வந்து ஹெல்தியா சூஸ் பண்ணணும்னு தோணும்? எனக்கு அந்த டைம் எனக்கு சீக்கிரம் கிளம்பணும்னு தோணும். இல்ல நான் வீட்டுல ஹோம் மேக்கர் அப்படின்னா நான் வந்து பசங்களையும், இல்ல கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னா பசங்களையும் ஹஸ்பண்டையும் நான் டைமுக்கு அனுப்பணும்னு தோணும். இல்ல வீட்டுல நான் வந்து இன்னும் வேலைக்கும் போல, இன்னும் கல்யாணமும் ஆகல, வீட்டுல பாத்துக்கிட்டு இருக்காங்க, ஓகே வீட்டுல என்ன வேலை இருக்கோ அதை பார்க்கணும்னு தோணும். ஏன்னா எங்க இந்த ஃபுட்டை நான் சூஸ் பண்ண போறேன்? அப்ப நைட் எனக்கு தூக்கம் சரியா இல்ல. சோ தூக்கம் சரியா இல்லாததுனால நான் இரிட்டேட்டடா இருக்கேன். நான் எழுந்துக்கும் போது ஏதோ ஒண்ணு பண்ணா போதும், அந்த டைம்க்கு ஏதோ ஒரு மீல் சாப்பிட்டா போதும். அந்த மாதிரி எவ்ரி சிங்கிள் டே உங்களோட எவ்ரி ஆக்ஷன் வந்து அடுத்தடுத்த ஒரு சீக்வன்ஸ், ஒரு கான்சிக்வன்சஸ் ஏற்படுத்துது. அதே மாதிரி அந்த சாய்ஸை நம்ம வந்து சூஸ் பண்றதுக்கான பவரும் நம்மளுக்குள்ளதான் இருக்கு. சரி ஓகே காலையில எழுந்து ஒரு பஜ்ஜியை சாப்பிட்டேன், சரி மத்தியானம் லஞ்சுக்காவது நான் ஐ வில் கெட் பேக் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணலாம். யாரும் உங்களை தடுக்கல. ஆனா என்ன பண்றோம், சரி ஓகே காலையில முடிச்சு போச்சு, ஸோ லஞ்சும் ஏதோ ஒன்று சாப்பிட்டுப்போம், டின்னரும் ஏதோ ஒன்று சொல்லி நாளைக்கு பார்த்துக்கலாம். ஸோ எவ்ரிடே உங்களோட சாய்ஸஸ் வந்து உங்களோட ஹெல்த் எப்படி இருக்கணும்ன்றத நீங்க தான் தீர்மானிக்கிறீங்க, யாருமே கிடையாது. ஸோ சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க வந்து ஒரு ஒரு ஹேபிட்டை கல்டிவேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஒரு ஹேபிட் அட் அ டைம் எடுங்க. இப்போ நீங்க வந்து பழமே நான் சாப்பிட்றது இல்லை அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்க வந்து இந்த வீக் ஓகே நான் டெய்லி காலையில 11 மணிக்கு ஒரு பஜ்ஜி சாப்பிட்றதுக்கு பதிலாக நான் ஒரு பழம் சாப்பிட போறேன், அவ்வளவுதான். வேற எந்த சேஞ்சஸுமே பண்ணாதீங்க. உங்களோட ஹெல்த், உங்களுடைய டயட் ரெகுலரா நீங்க என்ன சாப்பிட்றீங்களோ அதையும் சாப்பிட்டுட்டு போகணும். பட் இந்த ஒரு வாரம் ஒரு பழத்தை சாப்பிட்றீங்களா அது வந்து உங்க பேங்க் டெபாசிட் மாதிரி. அந்த ஃப்ரூட்ல இருந்து கிடைக்கக்கூடிய நியூட்ரியன்ஸ் வந்து உங்களுடைய நிறைய விஷயங்களை வந்து உடம்புக்குள்ள சரி பண்ணும். அது உடனே தெரியாது, அது வந்து டெபாசிட் ஸ்லோவா 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 தான் ஒர்க் அவுட் ஆகும். ஸோ செகண்ட் வீக்ல வந்து ஓகே நம்ம பழம் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம், அதை கண்டினியூ பண்ணிட்டே இருங்க, அதை ஸ்டாப் பண்ணாதீங்க. செகண்ட் வீக்ல வந்து நான் டைம்க்கு இனிமே சாப்பிட போறேன் அப்படின்னு ஒரு அந்த மீல் டைமிங் ஏதாவது ஒரு டைமிங் அட்ஜஸ்ட் பண்ணுங்க. ஒரு லஞ்ச் டைமோ இல்ல டின்னர் நான் லேட்டா சாப்பிட்றேன், எனக்கு பாசிபிலிட்டி இருக்கு நான் எர்லியரா முடிக்க முடியும்னா அப்ப டின்னர் அட்லீஸ்ட் ஒரு ½ hour 1 hour ப்ரீபான் பண்ண முடிஞ்சா ப்ரீபான் பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி நீங்க ஹேபிட்டை வந்து ஸ்லோவா காம்பவுண்ட் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா எண்ட் ஆஃப் ஒரு 3 monthsலயோ இல்ல ஒரு 6 monthsலயோ அமேசிங் ஷிஃப்ட் பார்ப்பீங்க உங்களோட ஹெல்த்ல. பட் அது வந்து ப்ரிசைஸா உங்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரியணும் இல்லையா? ஸோ அதுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் கிட்ட தான் வரணும். ஸோ கூகுள் பாக்குறதுனாலயோ இல்ல அக்கம் பக்கத்துல கேட்கறதுனாலயோ தெரிய போறது கிடையாது. ஏன்னா உங்களுக்கு என்ன மாதிரியான இஷ்யூஸ் போயிட்டு இருக்கு, டெக்னிக்கலா ஐ மீன் பிசியோலாஜிக்கலா உங்களுக்கு என்ன மாதிரியான இம்பேலன்ஸ் இருக்கு, அதெல்லாம் ஒரு ப்ரொஃபஷனல் ஒரு டயட்டிஷியனால தான் சொல்ல முடியும்.
ஸோ அதனால ஒரு கோச் கிட்ட, என்ன மாதிரி ஒரு கோச் கிட்ட, ஒரு டயட்டிஷியன் கிட்ட நீங்க வந்து கன்சல்டேஷன் எடுத்தீங்க அப்படின்னா தென் யூ வில் ஹாவ் அ பெட்டர் கிளாரிட்டி. ஓகே, இதெல்லாம் நான் பண்ணணும், இதெல்லாம் தான் நான் செய்ய வேண்டியது இருக்கு அப்படிங்கிறது தான். ஸோ டயட்டை பொறுத்த வரைக்கும் இன்ஸ்டன்ட் ரிசல்ட் கிடையாது. நீங்க ஒரு மாத்திரை போட்டீங்கன்னா உடனே வலி சரியா போகிற மாதிரி கிடையாது. ஃபுட்டு வந்து உங்களுடைய ரத்தம் சதையா மாறணும், அதுக்கு இட் டேக்ஸ் டைம். அதுக்கு முதல்ல வந்து நம்ம டெஃபிஷியன்சிஸ்லாம் கரெக்ட் பண்ணணும், பேங்க் டெபாசிட்டை ஏற்றணும், சேவிங்ஸ்ல பைசா இல்லைன்ற மாதிரி. உங்களுடைய நியூட்ரிஷன் ஸ்டேட்டஸ் சரியா இல்லை அப்படின்னா இட் டேக்ஸ் டைம். ஸோ அதுக்கு கொஞ்சம் பொறுமை வேணும். பொறுமையா செய்ய ஆரம்பிச்சீங்க அப்படின்னா நினைச்சு பாருங்க, 3 months 6 monthsல எனி டைப் ஆஃப் இம்பேலன்ஸ் கேன் பி கரெக்டட்.